இந்த அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன் இதெல்லாம் பண்ணும்போது நாம் செய்கிற பெரிய தப்பு என்ன தெரியுமா? அதுக்கு அப்படியே பயங்கரமாக எனர்ஜி ஏற்றுவோம், அதுக்கு பயங்கரமாக டெம்போ ஏற்றுவோம். ஏன்னா அப்போ தான் அந்த ஹை வைப்ரன்சிக்கு போனால் தான் அது மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்னு நமக்கு என்னமோ படுறதுனால ஒரு அஃபர்மேஷன் பண்ணும்பொழுதோ இல்லை ஒரு விஷுவலைசேஷன் பண்ணும்பொழுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் பணக்காரன் ஆகிறேன் அப்படின்னு சொல்லணும்னா, அந்த அப்படி நான் பணக்காரன் ஆகிறேன், நான் வந்து அப்படி இப்படின்னு அந்த வார்த்தைகள், புது புது வார்த்தைகளை சொல்லி, அதாவது நமக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ், அப்படி ஒரு பணக்காரன்டா அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வர அளவுக்கு வார்த்தைகளை சொல்லி கற்பனை காட்சிகளை செய்து அப்படிலாம் நம்ம அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன் பண்ணுவோம்ல. அதில் இருக்கிற மிஸ்டேக் என்னன்னா, நம்ம அந்த மாதிரி அப்படியே ஹை வைப்ரன்சிக்கு போய் அப்படியே பயங்கரமாக கான்ஃபிடென்ட் லெவலில் பயங்கரமாக அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன்லாம் செஞ்சுட்டு அப்புறம் எப்படி பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் கண்ணை திறந்து நார்மல் உலகத்தில் நம்ம வந்து தான் ஆகணும். ஸோ இப்படி இங்கே நார்மல் லைஃப், டே டு டே லைஃபுக்கு வந்ததுக்கப்புறமா நம்மளையே அந்த உயரத்துக்கு கொண்டு போய் வச்சுருந்தோமா, ஒரு கான்ஃபிடென்ட்டாக அந்த பணக்காரன்டா அப்படின்னு ஒரு இடத்துல கொண்டு போய் நம்மளை வச்சுருந்தோமா ஒரு 10-15 மினிட்ஸு. ஆனால் இங்கே பார்க்கும்பொழுது அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். பணம் இல்லை, பணப்பற்றாக்குறை, ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் ஸ்டைலு, நினச்சதை வாங்க முடியல அப்படின்னு அது ரொம்ப வேதனையாக இருக்கும். ஸோ அதை நம்ம சரி பண்ணணும். எப்படி சரி பண்ணணும்னா, நீங்கள் உங்கள் அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன் இதெல்லாம் பண்ணும்பொழுது அந்த ஹை வைப்ரேஷனுக்கு கொண்டு போகிறதுக்காக அப்படியே அந்த மாதிரி ஃபீல் பண்ணி அப்படிலாம் பண்ணாமல், மச்சான் நீ ஆசைப்பட்டது நடந்துருச்சுன்னா எப்படா இருக்கும்? நீ ஏதோ ஒரு விஷயம் இப்போ நடக்கணும்னு தானே இந்த அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன்லாம் பண்ணிட்டு இருக்க. அது நடந்துருச்சான், எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி நல்லா காமா, சந்தோஷமா, நிம்மதியாக இருக்கும்ல. அப்பா நல்லபடியாக நடந்துருச்சு அப்படின்னு ஒரு மன நிறைவாக, நிம்மதியாக, மகிழ்ச்சியாக அப்படி தானே இருக்கும். அது பார்த்தீங்களா, இதுதான் இந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங்கில் இருந்து தான் நீங்கள் அந்த அஃபர்மேஷனை பண்ணணும். நான் பணக்காரன் ஆகிறேன் நான் அப்படின்னு அந்த நீங்கள் சொல்கிற எந்த அஃபர்மேஷனோ, நீங்கள் சொல்கிற அந்த அஃபர்மேஷன் அது ஏற்கனவே நடந்துருச்சுன்னு உனக்கு எப்படா இருக்கும் அப்படின்னு கேட்கணும். கேட்கும் பொழுதே உங்களுக்கு அது எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். அந்த ஃபீலிங்கில் இருந்துட்டு தான் நீங்கள் உங்கள் அஃபர்மேஷனையும் விஷுவலைசேஷனையும் பண்ணணும். அப்படி இல்லாமல் எனக்கு கிடைக்கிறது, நான் பெரிய பணக்காரன் ஆகிறேன், எனக்கு என்னுடைய பிஸ்னஸில் லட்சமாக வருது, நீங்கள் என்ன அஃபர்மேஷன் பண்ணாலும் சரி, ஜஸ்ட் மணின்னு இல்லை, காதல் எனக்கு அப்படி, காதல் எனக்கு ஒரு சூப்பர் காதலி காதலின்னு வரா, எனக்கு கல்யாணம் நடக்குது, அப்படி நீங்கள் என்ன அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன் உங்கள் ஆசை எதுவாக இருக்கட்டும், அந்த அஃபர்மேஷன், விஷுவலைசேஷனுக்கு அப்படியெல்லாம் ஒரு டெம்போ ஏற்றக்கூடாது. அதற்கு மாறாக நீ ஆசைப்படுற விஷயம் நடந்துருச்சு, இப்போ எப்படா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கணும். கேட்ட உடனே ஒரு ஃபீலிங் வரும். இந்த ஃபீலிங்லேயே இருந்துக்கிட்டே நீங்கள் அந்த அஃபர்மேஷனையும் விஷுவலைசேஷனையும் செஞ்சு பாருங்கள். யூ வில் see changes. மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.